இங்க ஒரு குட்டி பொண்ணு தனியா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. அப்ப அங்க இருக்கிற சின்ன பசங்க இந்த பொண்ண விளையாட கூப்பிடுறாங்க. இந்த பொண்ணுமே தன்னை விளையாட தான் கூப்பிடுறாங்கன்னு நினைச்சிட்டு அங்க போறா. இந்த பசங்க அந்த பொண்ணு மூஞ்சில கெட்டுப்போன பழங்கள தேய்ச்சு விட்டு சிரிக்கிறாங்க. இதை விடவும் அந்த பொண்ணு மேல கல்ல தூக்கி எறிஞ்சு காயப்படுத்துறாங்க. எல்லாத்தையுமே பொண்ணோட அப்பா அம்மா காருக்குள்ள உட்காந்துட்டு பார்த்துட்டே இருக்காங்க. இந்த பொண்ணோட அப்பா பொண்ணை கூப்பிட்டு சமாதானம் பண்ணுவாருன்னு நினைச்சா இவருமே அந்த பொண்ணை அடிச்சு காயப்படுத்துறாரு. எல்லாத்தையுமே பொண்ணோட அம்மா வேடிக்கை பார்த்துட்டு அமைதியாவே இருக்காங்க. ஒரு நாள் இந்த பொண்ணு படுத்து தூங்கிட்டு இருக்கா. அப்ப அங்க ஒரு பேய் வருது. அந்த பேயுமே இந்த பொண்ணு கிட்ட என்ன ஆச்சு, ஏன் சோகமா இருக்கேன்னு கேக்குது. இந்த பொண்ணுமே ஊனத்தை வச்சு எல்லாரும் கேலி கிண்டல் பண்றாங்க. என் அப்பா அம்மாவுக்குமே என்ன பிடிக்கலன்னு சொல்றா. இதை கேட்டு பேய் உனக்கு நான் ஃப்ரெண்டா இருக்கேன் சொல்லுது. இந்த பொண்ணுக்குமே பெருசா எந்த ஃப்ரெண்டுமே இருக்க மாட்டாங்க. அதனால இந்த பொண்ணுமே இந்த பேயை ஃப்ரெண்ட் ஆக்கிக்குது. ஒரு நாள் இந்த பொண்ணோட அப்பா எதையோ எழுதிட்டு இருப்பாரு. அப்ப இந்த பொண்ணுமே பியானோ வச்சுட்டு இருப்பா. அது இவருக்கு டிஸ்டர்பா இருக்குன்னு வந்து மறுபடியும் இந்த பொண்ணை அடிச்சு காயப்படுத்துறாரு. இதை பார்த்த பேயுமே அந்த பொண்ணு உடம்புக்குள்ள போயிட்டு அந்த பொண்ணோட அப்பா இருக்கிற ரூமுக்கு போகுது. அப்ப அங்க இருக்கிற பேனாவை எடுத்து கையிலேயே சொருகிடுது.